வணக்கம் நண்பர்களே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸுக்கு பார்க்குறவங்களுக்கு. ஏன் மெயின்ஸுக்குன்னு சொல்கிறேன்னா, நமக்கு இந்தியன் பாலிட்டிங்கிற டாபிக் வந்து ப்ரிலிம்ஸில் இருக்குது. இந்த தடவை தான் குரூப் 2A அப்படிங்கிற டாபிக் ஒன் வேர்டு பேஸ்டாக தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கொண்டு வர்றாங்க. ஏன்னா இதே டாபிக் முன்னாடி இருந்திருக்கு, அது டிஸ்கிரிப்டிவில் ஃபஸ்ட்டு குரூப் 1 இருந்தது, அதுக்கப்புறம் குரூப் 2 தூக்கி வச்சாங்க. டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிற மாதிரி போன குரூப் 2 எழுதியிருப்பாங்க. இந்த தடவை நமக்கு என்னென்னா அதை ஒன் வேர்டில், அதாவது மல்டிபிள் சாய்ஸில் வந்து அதை வச்சுருக்காங்க ஃபஸ்ட் டைம். இப்போ இதுக்கு நமக்கு ப்ரெசிடென்ட் இல்லை, பார்த்தோன்னா 30 கொஸ்டின் நமக்கு இதுலேருந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பாலிட்டி மொத்தமும் அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. இப்போ அந்த 30ல் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 5-6 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மேஜர் பார்ட்டில் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனுடைய ப்ரியாம்பிளோ இல்லை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, பிரசிடென்ட், இந்த மாதிரியான டாபிக் எல்லாமே நமக்கு அதுலேருந்து கொஸ்டின் வந்துடும். ஒரு 5 கொஸ்டின் நம்ம கேட்கலாம். அது எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியல. எல்லாரும் நம்ம வந்து என்னென்னா வெங்கடேஷன் புக் இருக்கும், பேராசிரியர் வெங்கடேசனுடைய புக் இருக்கும், தமிழ் பப்ளிகேஷன் புக்கு பார்த்துருப்பீங்க. சில புத்தகங்களை நம்ம வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டென்ட் இருக்கும், பட் அதுலேருந்து எப்படி கொஸ்டின் வரும் நமக்கு ஐடியா இல்லாமல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பர்சர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டரில் குரூப் 1 கேட்டர் ஒரு போஸ்ட்டு. இதுக்கு வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் MA படிச்சிருக்குங்கிறது தான் குவாலிஃபிகேஷன். அந்த எக்ஸாமில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனே வந்து ஒன் வேர்டு பேஸ்ட் ஒரு எக்ஸாம் நடந்தது. 2023 10/3/23 நடந்த எக்ஸாம். அதில் இருக்கக்கூடிய கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா ஒரு 13 கொஸ்டின்ஸ் நான் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடானதை கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாடலை தான் கேட்பாங்கன்னு எடுத்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வில்லேஜில் வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில். இப்போ இதுலேருந்து எந்த மாதிரி என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த PDF உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்டிவ்லையும் அட்டாச் பண்ணிடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா இந்த முழு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். முழு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த சீஃப் செக்ரட்டரி இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா. ஏற்கனவே யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சீஃப் செக்ரட்டரியை பற்றி. என்னன்னா அப்பாயிண்டட் பை கவர்னருங்கிறது அந்த கொஸ்டின். ஸோ சீஃப் செக்ரட்டரி நாட் அப்பாயிண்டட் பை த கவர்னர், அப்பாயிண்டட் பை சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறதா அதில் சரியான விடை. இப்போ இந்த சீஃப் செக்ரட்டரி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது சரியான ஒன்று. அடுத்தது கூற்று காரணத்தில் இருக்கக்கூடியது. ரீசன் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஒன்றிய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு இடையேயான தகவல் தொடர்பில் முக்கியமானவராக தலைமைச் செயலாளர் விளங்குகிறார். அதாவது யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கு இடையில தகவல் தொடர்பு, லெட்டர் எழுதுறது, கடித போக்குவரத்து இவருடைய பேர்ல தான் இருக்கும். சரியா? அப்ப இதுதான் காரணமா அப்படின்னா இவங்க வந்து இதுதான் காரணம், சரியான விளக்கம் அப்படிங்கிறாங்க. அப்ப மாநில அரசுல இருந்து ஒருத்தருக்கு இருந்து கம்யூனிகேஷன் மத்திய அரசுக்கு போகுதுன்னா அது யாரோட பேர்ல போகும் அப்படின்னா இவருடைய பேர், அதாவது சீஃப் செக்ரட்டரியோட பேர்ல தான் போகும். மேஜர் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சரியான விளக்கம், மாநில நிர்வாகத்தினுடைய தலைமை நிர்வாகி தலைமைச் செயலாளர் தான். இவர் கண்ட்ரோல்ல தான் மொத்த பியூரோக்ரசி, மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனுமே வரும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இவர் தான் ஹெட். சரியா? ஸோ இப்போ இது சரியான கொஸ்டின். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இன்னொன்னா, இந்த சீஃப் செக்ரட்டரிங்கிற போஸ்ட் எப்போ உருவாக்குனாங்க? 1800 தான் தலைமை செயலாளர் என்ற ஒரு பதவி வந்தது. அது நம்ம வெங்கடேஷன் புக்கில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது பாருங்க. அடுத்து கவர்னர் சம்பந்தப்பட்டது. ஸோ மாநில அரசாங்கத்துக்கு ஓரளவுக்கு ரிலவெண்டான ஒன்று. மாநிலத்தில் ஆளுநர் சமமானவர்களில் முதன்மையானவர் என அழைக்கப்படுகிறார். பிரைமஸ் இன்டர் பார்ஸ் அப்படிங்கிறாங்க. சமமானவர்களில் முதன்மையானவர்னா என்னன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பொருந்தோம். எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், ரெண்டு தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. இந்த 3 பேர்த்துல யாரு பெரியாருன்னு கேட்டா 3 பேருமே சமமானவர்கள். அப்ப தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையா இருக்காரு, அவர் யாரு? சமமானவர்களில் முதன்மையானவர் அப்படின்னு. ஆனா கவர்னர் அப்படி கிடையாது. கவர்னரை பொறுத்த வரைக்கும் சமமானவர் முதன்மையான கிடையாது. கவர்னரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசின் தலைவர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஆனாலும் அவரு பெயரளவு தலைவர் தான். உண்மையான தலைவர் யாருன்னா முதலமைச்சர் தான் மாநிலத்தில் உண்மையான தலைவர். அடுத்து கவர்னர் இஸ் த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஆளுநர் மாநில அரசின் செயலாட்சி அலுவலர். இது சரியான ஒண்ணு. சரியா? அடுத்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த நார்ம் ஆஃப் கேபினட் கவர்மெண்ட். இப்போ இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு ஈஸியாக இருக்கணும்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் நல்லா படிச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸியாக வந்துடும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்னது? கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினா அமைச்சரவை குழு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்துக்கு பொறுப்பானது. இங்க பெரும்பான்மை இருக்க வரைக்கும் அவங்க இருப்பாங்க. சரியா? பெரும்பான்மை இருக்க வரைக்கும் ஒட்டுமொத்தமா இருப்பாங்க. ஒருத்தரை மட்டும் நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு பேர் தான் கூட்டு பொறுப்பு அப்படிம்பாங்க. அமைச்சரவை அரசாங்க முறையின் ஒரு நியதியாகும் அப்படிங்கிறாங்க. சரியான ஒண்ணு. ரைட்? அடுத்து பார்லிமெண்டரி சிஸ்டம் ஷால் நாட் அப்ளிகபிள் டு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். மாநிலத்திலையும் பாராளுமன்ற முறை தான் இருக்கு. இப்போ பார்த்தோம்னா பாராளுமன்ற முறை மாநிலத்துக்கு பொருந்தாது. பாராளுமன்ற வேற மாநிலம் வேறையா?
பாராளுமன்ற முறை வேறு, பாராளுமன்றம் வேறு. பாராளுமன்ற முறைனா என்ன? இங்க சட்டமன்றம் இருக்கு, 234 எம்எல்ஏ இருக்காங்க. இந்த 234 பெரும்பான்மை அப்படிங்கிறது 118. எந்த கட்சிக்கு 118 எம்எல்ஏ இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, அவங்க தான் முதலமைச்சர், அவங்க தான் அமைச்சரவை குழு. இதுக்கு பேர் தான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அதுதான் இங்கே இருக்கு. அது இல்லைன்னு சொல்றதுனால இது தவறான ஒன்று. அப்போ 2 and 3 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் அப்படிங்கிறது செக்ரட்டரியேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க நமக்கு ஜென்ரலாக பாலிட்டி கேட்கும்போது. இப்போ செக்ரட்டேரியேட்டுக்கு டைரக்டரேட்டுக்கு நம்ம வெங்கடேசன் புக் அதில் படிச்சீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். செக்ரட்டரியேட்டை பொறுத்த வரைக்கும் மூளை அப்படிம்பாங்க, நெர்வ் சென்டர், நரம்பு மண்டலம். ஒரு கம்ப்யூட்டருக்கு சிபியூ மாதிரி தான் செக்ரட்டரியேட், செயலகம். இயக்குநரகம் அப்படிங்கிறது கரங்கள். ஸோ அப்போ இது பிரைன் அண்ட் ஹேண்டு. இந்த பிரைன் வந்து முடிவெடுக்கும், இந்த ஹேண்டு வந்து அதை செயல்படுத்தும். ஆனால் நம்ம பாலிட்டியில் படிக்கிறது எங்கே நிற்போம்? கவர்னர் சீஃப் மினிஸ்டரோட நின்றுவோம். ஏன்னா கவர்னர் அப்படிங்கிறவர் பெயரளவு தலைவர், உண்மையான தலைவர் சீஃப் மினிஸ்டர். இவர் மத்திய அரசால் அப்பாயின் பண்ணப்படுகிறார். சிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்தில் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கோ அந்த கட்சியினுடைய தலைவர், அவரை கவர்னர் வந்து நாமினேட் பண்றாரு. அப்ப இவங்க 5 வருஷம் பதவியில் இருப்பாங்க, இவர் 5 வருஷம் பதவியில் இருப்பாரு. இவர் பெரும்பான்மை நீடிக்கும் வரை முதலமைச்சராக இருப்பார். இதோட நம்ம வந்து பாலிட்டியை நிறுத்திருப்போம். அதுக்கு ஒரு ஸ்டெப் கீழே இறங்கினா செக்ரட்டேரியட். செக்ரட்டேரியட்ல யார் ஹெட்? சீஃப் செக்ரட்டரி. அதுக்கு அடுத்த ஸ்டெப் கீழே வந்தோம்னா டைரக்டரேட், மாநில அளவில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், துறை தலைவரும்பாங்க. இந்த துறை தலைவர் கண்ட்ரோல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஹெட் இருப்பார். அந்த மாவட்டத்துக்கு அடுத்து தாலுகா லெவல்ல இப்படித்தான் என்னன்னா நிர்வாகம் செயல்படுத்தப்படுகிறது. ஒரு அமைச்சர் இருக்கார் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு காவல்துறை எடுத்துக்கோங்க, உள்துறை செயலர், ஹோம் செக்ரட்டரி, அதுக்கு மேல ஹோம் மினிஸ்டர், நம்முடைய சிஎம். அப்போ இங்க மாநில அளவில் யார் இருப்பார்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், டிஜிபி இருப்பார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஒரு எஸ்பி இருப்பார். சரியா? அப்ப எஸ்பிக்கு கீழே ஒரு இடத்துலயும் டிஎஸ்பி இருப்பாங்களா? அப்போ டிஎஸ்பி, அவருக்கு கீழே இன்ஸ்பெக்டர், இதுதான் ஹைரார்கி. இந்த மாதிரி தான் நிர்வாகம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ இதுல பொறுத்துகள் என்ன கேட்கறாங்கன்னா, டி ஃபேக்டோ ரூலர். டி ஃபேக்டோ அப்படின்னா என்னன்னா நடைமுறை ஆட்சியாளர். டி ஃபேக்டோ டி ஜூரோ அப்படிமோ. டி ஜூரோ அப்படின்னா பெயரளவு இருக்கவர், கவர்னர் பெயரளவுக்கு. நம்ம எக்ஸாம்பிள் தான் பார்க்க முடியுது கவர்னர் பெயரளவுக்குங்கிறது. ஸோ டி ஜூரோ அப்படிங்கிறது பெயரளவு தலைவர், கவர்னர். அடுத்து டி ஃபேக்டோங்கிறது உண்மையான அதிகாரம் யார் இருக்குன்னா சிஎம்ட. இது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததா இருக்கும். பாலிசி மேக்கிங், கொள்கை உருவாக்கம். இந்த கொள்கை உருவாக்கம் யார் பண்றாங்கன்னா செயலகம், செக்ரட்டேரியட் தான் கொள்கை உருவாக்கம் பண்றாங்க. இதை நடைமுறைப்படுத்துறவங்க கொள்கை அமலாக்கம், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றவங்க யாருன்னா டைரக்டரேட். இந்த இடத்துல சீஃப் செக்ரட்டரி சும்மா வச்சிருக்காங்க. பொறுத்துக்கு இதுல வந்து மேட்ச் கிடையாது. அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து பாருங்க, இது ஒரு ஜெனரலானது. பாலிசி மேக்கிங்னு ஒன்று மட்டும் வந்திருக்கு, அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ அடிக்கடி உங்களுக்கு பாலிட்டியில் நமக்கு வந்து கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. அது என்னங்கிறதும் அதை வந்து ஒரு பேராவாக கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் ஒன் ஒன்லி கரெக்ட், டூ ஒன்லி கரெக்டில் கேட்டுட்டு இருக்காங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது நீதி புனராய்வுனா பாராளுமன்றமோ மாநில சட்டமன்றமோ போடக்கூடிய சட்டம் செல்லுமா செல்லாத நீதிமன்றங்கள் பார்க்கக்கூடியதான் நீதி புனராய்வு. இவ்வளவுதான். அப்போ நீதி புனராய்வை கோர்ட்டு தான் பண்ணுவாங்கன்னா கோர்ட்டு சரியா பொருந்தி இருக்கு. அடுத்து லா மேக்கிங் பாடி, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை நம்ம யார் கொடுத்துருக்கோம்? இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றத்திற்கும் வழங்கியுள்ளது. இப்போ நாம ஒரு சட்டம் போட்டால் கேட்பாங்களா? நாளைக்கே நான் ஒரு சட்டம் போடுறேன், யாரா கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்னா சட்டம் போடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? சட்டமன்றத்துக்கு தான் இருக்கு. லா மேக்கிங் பாடினா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். மாநில சட்டமன்றம் அந்த மாநிலத்துக்கு. இன்னொன்று சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் லெஜிஸ்லேஷன் அப்படிம்பாங்க. ஒரு இந்தியாவை விட்டு வெளியில பொருந்தக்கூடிய சட்டம் இயற்றணும்னா பாராளுமன்றத்தால தான் முடியும். இப்போ யாராவது கடன் வாங்கிட்டு ஓடி போறாங்கன்னா அவங்க வெளிநாட்டில் வசிப்பாங்க, அவங்களுக்கு பொருந்தக்கூடிய சட்டத்தை யார் இயற்றுவா? பார்லிமெண்ட். பட் லா மேக்கிங் பாடி மாஸ் மீடியா, ஊடகங்கள். என்ன நம்ம பிரசிட்டியா கொடுத்துருப்போம் சட்டம் இயற்றக்கூடிய உரிமை, அது தவறான ஒன்று. பாலிசி மேக்கிங் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நிர்வாகிகள். இது சரியா பொருந்திருக்கு. அடுத்து இன்டர்பிரேஷன் ஆஃப் லா, சட்டத்துக்கு விளக்கம் கொடுக்கிறது கோர்ட்டு தான் கொடுக்க முடியும். ஸோ லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது தவறான ஒன்று. அப்போ இதுக்கு 1 and 3 வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which one of the following is not a function of district collector? ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பற்றின கொஸ்டின் வச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பற்றி என்ன கேட்டிருக்கு? எது இல்லைன்னு கேட்குறாங்க. நம்ம வெங்கடேஷன் புக்கு படிக்கும் போதே தெரியும் அவருடைய ஃபங்க்ஷன் என்னதான் இல்லை, எல்லாத்தையுமே பண்ணுவார், அனைத்து வேலைகளுமே அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பண்ணுவார், அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் எது இல்லைன்னு கேட்குறாங்க. வெல்ஃபேர் ஆஃப் அக்ரிகல்ச்சரிஸ்ட், விவசாயிகள் நலன் அவரோட வேலை தான். சிவில் டிஃபென்ஸ் அவரோட வேலை தான், அதாவது குடிமை பாதுகாப்பு. ராணுவத்தினுடைய நலன் அதுவும் அவர் தான் பார்ப்பாரு. எது வராதுன்னா குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வளித்தல். நமக்கு தெரியும் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 50 சொல்லுது செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிகியூட்டிவ், அதாவது நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்தை பிரிக்குது. நிர்வாகம் நீதி வேற வேற. முன்னாடி வந்து பிரிட்டிஷ் காலத்தில் என்னன்னா கலெக்டருக்கு ஜுடிஷியல் பவர் நிறைய இருக்கும், அதனாலதான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவரை சொல்லுவாங்க. அதாவது அவரே நீதி வாங்குவாராம், அவரே வேலையை செய்வாராம். அப்போ நமக்கு என்னன்னா மாண்டஸ்கியோட தியரி படி
அரசு என்பது 3 அங்கங்களாக இருக்க வேண்டும். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. ஒருத்தவங்க சட்டம் போடணும், இன்னொருத்தவங்க செயல்படுத்தணும், இவங்க 2 பேர்த்தையும் நீதித்துறை கேட்கணும். இப்ப கலெக்டரை பொறுத்த வரைக்கும் நடைமுறைப்படுத்துற இடத்துல இருக்கார். அப்ப அவருக்கே நம்ம என்ன கொடுக்க கூடாது, நீதித்துறை அதிகாரத்தை கொடுக்க கூடாது. அப்ப கிரிமினல் கேஸை செட்டில் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா கோர்ட்டு தான் பண்ணணும். அப்ப இது வராது, செட்டில்மெண்ட் ஆஃப் கிரிமினல் கேஸ் என்பது வராது. அடுத்தது பாருங்க, பின்வரும் எந்த மாநிலங்களில் மாவட்ட ஆட்சியர் துணை ஆணையர் என்று அழைக்கப்படுகிறார்? இது புது கொஸ்டின், நமக்கு தெரியாது. என்ன எந்தெந்த மாநிலத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டெபுட்டி கமிஷனர் சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா கர்நாடகா, அஸ்ஸாம், பஞ்சாப், ஹரியானா, இந்த 4 ஸ்டேட்லயுமே மாவட்ட ஆட்சியரை துணை ஆணையர் சொல்றாங்களாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாவட்ட நிர்வாகம் என்பது என்னன்னு கேட்கறாங்க. மாவட்ட நிர்வாகம்னா இப்ப நான் எழுதியிருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன், கலெக்டர் ஆபீஸ் போட்டிருப்போம். பட் இதுல கலெக்டர் ஆபீஸ் வராதுன்னு சொல்லி என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 and 4 கொடுத்திருக்காங்க. அதாவது மாவட்ட அளவிலான அனைத்து நிர்வாகத்துறைகளின் ஒருங்கிணைப்பு. இது சரியான ஒண்ணு. அதாவது மாவட்ட நிர்வாகம்னா என்னன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட், அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், கோஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே ஒருங்கிணைக்கக்கூடியதான் மாவட்ட நிர்வாகம். ஆனா அது கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள தான் வரும், அங்க இருந்தா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து டெரிட்டரி மார்க்கெட் ஆஃப் ஃபார் எ ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ், சிறப்பு நிர்வாக நோக்கத்திற்காக குறிப்பிடப்பட்டது இல்லைங்கிறது தவறான ஒண்ணு. 4வது வரும் எல்லை பகுதிக்குள் பொது விவகாரங்கள் முழுமையான மேலாண்மை. ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குள்ள ஃபுல் மேலாண்மை, அதாவது ஃபுல் மேனேஜ்மெண்ட் அவங்க பார்ப்பாங்க. சரியா? அப்ப இதுக்கு என்னன்னா 2 and 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னும் இதுல வரும், கலெக்டர் ஆபீஸ் வரக்கூடியதுதான். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ஈஸியான கொஸ்டின். மாவட்டத்தில் காவல்துறை யாரின் கட்டுப்பாட்டில் உள்ளது? சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது குழந்தைய கேட்டா கூட சொல்லும், நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். மாவட்ட நிர்வாகத்தை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு எஸ்பி அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டதான், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். அடுத்து பட்ஜெட் சம்பந்தப்பட்டது. பட்ஜெட்ல ஏன் வச்சிருக்கோம்னா ஜெனரலா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல வரவு செலவு திட்டம் குறித்த தவறான கூற்றை கண்டறிங்கன்னு கொடுத்திருக்காங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அடுத்த ஓராண்டுக்கு எவ்வளவு செலவு பண்ண போறோம், எவ்வளவு வரவு வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். ஆர்டிகல் 112 பட்ஜெட்டை பத்தி சொல்லுது. சரியா? இப்ப இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. முதல்ல இருக்கக்கூடியது இது நிர்வாகத்தின் மீதான சட்டமன்ற கட்டுப்பாட்டின் ஒரு கருவி. ஒரு அமைச்சர் இவ்வளவுதான் செலவாக போகுதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் அவர் கேட்பாரு. அப்ப இவங்களுக்கு வெட்ட தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு. இந்த பணத்தை கொடுக்கலாமா வேண்டாமான்னு சட்டமன்றம் தான் முடிவு பண்றாங்க. சரியா? ஒரு அளவுக்கு பேருக்கு இருக்கு. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸிக்யூட்டிவ் என்பது சரியான ஒண்ணு. நிர்வாகம் இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா இது மக்கள் பணம், மக்கள் பணத்தை மக்களை கேட்டு தான் செய்யணும். ஆனா மக்களே கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா இந்தியா ஒரு மறைமுக மக்களாட்சி உள்ள நாடு. நேரடியா மக்கள்கிட்ட கேட்க முடியாம தான் நம்ம பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம், நமக்காக நம்ம பிரதிநிதிகள் முடிவெடுக்கிறாங்க. அப்போ இந்த சட்டமன்றம் என்பது யார் இருக்கா? மக்களுடைய பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள். அங்க லோக்சபால பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க. சரியா? அப்ப இது கரெக்டான ஒண்ணு. அடுத்தது இது நிர்வாகத்தின் மீதான நிர்வாக கட்டுப்பாட்டின் ஒரு கருவி. எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறாங்க. அப்ப எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி? நிர்வாகம் அப்படிங்கிறது மாநிலத்தில் அமைச்சரவை குழு இருக்கு, அவங்களுக்கு கீழே அலுவலர்கள் இருக்காங்க. அப்ப அவங்களையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இவ்வளவுதான் செலவாகும் சொல்லி வைக்கலாம். இது சரியான ஒண்ணு. அடுத்தது இட் இஸ் a tool of judicial control. ஜுடிஷியல் கண்ட்ரோல் ஓவர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா தப்பு. அதாவது நீதித்துறைக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. பணத்தை செலவு பண்ணலாமா வேண்டாமான்னு நான் யாரை கேட்பேன்? சட்டமன்றத்தை தான் கேட்பேன். சட்டமன்றம் அனுமதிக்கிறாங்க, நிர்வாகம் செலவு பண்ணுது. நீதித்துறை இதுல ஏதாவது என்ன வரும்போது விதி மீறல்கள் இருக்கிறதா, விதிப்படிதான் நடக்கிறதா, அப்படித்தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது. அடுத்து இது குடிமக்களின் கட்டுப்பாட்டின் ஒரு கருவினா குடிமக்களுக்கு நமக்கு ஒண்ணுமே கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறதா நம்முடைய கடமை. இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச் இன் தி சொசைட்டி. பட்ஜெட்ல நம்ம எதுக்கு எவ்வளவு செலவு பண்றோங்கிறத பொறுத்து தான் சமுதாய பொருளாதார மாற்றம் நடைபெறும். அப்ப இது சரியான ஒண்ணு. சரியா? அப்ப 3 and 4 தவறான ஒண்ணு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிராம நிர்வாகத்தின் பாதுகாப்பான கரங்கள் எனப்படுவது. இப்ப கிராம நிர்வாகத்துக்கு யார் அப்படின்னா கிராமணி அப்படிங்கிறவர் தான் பாதுகாப்பான கரங்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா பியூரோக்ரசி, அதாவது அதிகார வர்க்கம் அப்படிங்கிறாங்க. நிர்வாகத்தின் மீது தலைமை நிர்வாக அலுவலர், அதாவது இந்த சீஃப் செக்ரட்டரி, செக்ரட்டரிஸ், அதுக்கப்புறம் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அதிகார வர்க்கம், அதுக்கு பேர் தான் பியூரோக்ரசி. அது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அதான் அவ்வளவு கேள்வி. சோ அப்ப நிர்வாகிகள் இருக்கக்கூடியது ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு தான் பியூரோக்ரசி. அடுத்து என்னன்னா இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இது மாவட்ட அளவில் ஹைரார்கி, மாநில அளவில் ஹைரார்கி, ரெண்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ மாநில அளவுலன்னு பார்த்தோம்னா இதுல டைரக்டர் அப்படிங்கிறவர் நம்ம இயக்குநரகம், டைரக்டரேட், அவர் கரங்கள். இந்த கொஸ்டின் அவர் ஃபிட் ஆக மாட்டார். இதை மட்டும் விட்டுட்டு பாருங்க. செக்ரட்டரி செயலர்,
ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலர் இருப்பார். அந்த செயலருக்கு மேல இருக்கவர் தான் சீஃப் செக்ரட்டரி. அப்ப தலைமைச் செயலாளர், அதுக்கு கீழே செயலாளர். இந்த செயலாளர் சில சமயம் பதவி அடிப்படையில் பணிமூப்பு அடிப்படையில் அவர் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளராகவோ அல்லது கூடுதல் தலைமைச் செயலாளராகவோ இருக்கலாம். சரியா? ஆனா தலைமைச் செயலாளர் ஒருத்தர் தான். அவருக்கு கீழே ஒரு துறைக்கு மட்டும்தான் இன்சார்ஜா செக்ரட்டரி இருப்பார். செக்ரட்டரிக்கு கீழே அடுத்து யார் இருப்பான்னு பார்த்தோம்னா இணை, துணை, கூடுதல் 3 பேர் இருக்காங்களா? இப்ப யார் முதல்ல வருவான்னு பாத்தீங்கன்னா செயலருக்கு கீழே உடனடியாக இருக்கக்கூடியது கூடுதல் செயலாளர், அடிஷனல் செக்ரட்டரி. அவருக்கு கீழே ஜாயிண்ட் செக்ரட்டரி, இணை செயலர். அதுக்கு கீழே டெபுட்டி செக்ரட்டரி. அதுக்கு கீழே அண்டர் செக்ரட்டரி. இந்த அண்டர் செக்ரட்டரிக்கு கீழே தான் செக்ஷன் ஆபீசர், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர், அது குரூப் 2 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். அப்ப ஏஎஸ்ஓவா ஜாயின் பண்ணா அடுத்து செக்ஷன் ஆபீசர், அதுக்கப்புறம் அண்டர் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் டெப்டி செக்ரட்டரி, தென் ஜாயின்ட் செக்ரட்டரி, தென் அடிஷனல் செக்ரட்டரி. அவ்வளவுதான் போக முடியும் ஏஎஸ்ஓவா ஜாயின் பண்ணா. ஐஏஎஸ் வாங்கிட்டு போனா தான் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு வர முடியும். சரியா? இதே மாநில நிர்வாகம் பார்த்தோம்னா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காரா? அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே டிஆர்ஓ அப்படின்னு ஒரு போஸ்ட், மாவட்ட வருவாய் அலுவலர். வருவாய் துறைக்கு மட்டும் சொல்றேன். மாவட்ட வருவாய் அலுவலர். இவர் கலெக்டரேட்ல இருக்கக்கூடியவர். இவர் கண்ட்ரோல்ல ஆர்டிஓ, ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர். இப்போ நம்ம குரூப் 1 பாஸ் பண்ணி டிசியா போனோம்னா இந்த போஸ்ட்ல தான் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கடுத்து நமக்கு ப்ரொமோஷன் டிஆர்ஓ வரும். டிஆர்ஓல இருந்து ப்ரொமோட் ஆனோம்னா ஐஏஎஸ் ஆக்கிடுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆர்டிஓக்கு கீழே யார் இருப்பா? ஆர்டிஓங்கிறவர் டிசி போஸ்ட்ல ஜாயின் பண்றவர். இவருக்கு கீழே யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா தாசில்தார். அப்ப தாசில்தாருக்கு கீழே டெபுட்டி தாசில்தார், அதுக்கு கீழே ரெவன்யூ அசிஸ்டன்ட். அப்ப நம்ம ரெவன்யூ அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணனா அடுத்த ப்ரொமோஷன் என்ன கிடைக்கும்னா டெபுட்டி தாசில்தார். இந்த ரெவன்யூ அசிஸ்டண்டா இருக்கும் பொழுது ஒரு 2 வருஷம் பிறகா பார்க்கறது சொல்லி ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா பார்ப்போம். அது ஒரு முக்கியமான பீரியட். ஆர்ஐயா இருக்கும் பொழுது ஆர்ஐயா இருக்கக்கூடிய பீரியட் ஐயான்னு கூப்பிடுவாங்க. அப்ப அடுத்து டெபுட்டி தாசில்தார், டிடிக்கு அப்புறமா தான் தாசில்தார், அதுக்கப்புறம் ஆர்டிஓ. ஸோ ப்ரொமோஷன்ல குரூப் 1 வரதுக்கு இவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு. எடுத்தோடனே டிசியா ஜாயின் பண்ணோம்னா டிஆர்ஓ, ஆர்டிஓ, டிஆர்ஓ, தென் வந்து கலெக்டர் ஆகலாம். சரியா? இதான் மாவட்ட நிர்வாகம். மாவட்டத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெபுட்டி செக்ரட்டரி, தென் அண்டர் செக்ரட்டரி. இதுதான் ஹைரார்கி. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மாநில செயலகத்தில் உள்ள மிக முக்கியமான துறை, அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்டேட் செக்ரட்டேரியட் என்னன்னு கேட்குறாங்க. எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேரில் ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட் என்னன்னா பப்ளிக் டிபார்ட்மெண்ட், பொதுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் அதாவது பொது பணித்துறை வேற, பப்ளிக் ஒர்க்ஸ் அப்படின்னா கட்டடம் கட்டுறவங்க. பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியவங்க. மற்ற இவங்களுக்குன்னு சொல்லி ஒரிஜினல் ஒர்க் இருக்கும், மற்ற யாருக்குமே வராத டிபார்ட்மெண்ட்டும் இவங்க தான் எடுத்து பார்ப்பாங்க. முக்கியமாக என்னன்னா இந்த துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். இன்னொன்று, தமிழ்நாட்டில் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட துறை எதுன்னு பார்த்தோம்னா இந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான். 1670 பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல முதலில் தோற்றுவிக்கப்பட்ட துறை பொதுத்துறை. இந்த துறை தான் அதுக்கப்புறம் தலைமைச் செயலகமாக தான் வளர்ச்சி அடைந்து நிறைய துறைகள் வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த 13 கொஸ்டின் வந்து பர்சர் எக்ஸாம்ல இருந்து கிடைச்சது. இந்த மாதிரி மாடல்ல படிங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட துறைகள், முதல்வரின் முகவரி, முன்னாடி சிஎம் செல் பெட்டிஷன் சொல்லுவாங்க, அது வந்து முதல்வரின் முகவரின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நீர்வளத்துறை. இன்னொன்று பார்த்தோம்னா பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறைன்னு ஒரு துறை, அதை வந்து பார்த்தோம்னா மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னு மாத்திருக்காங்க. ஹெச்ஆர்எம், அதாவது பிஎன்டிஆர் சொல்லுவாங்க. அந்த பிஎன்டிஆர் டிபார்ட்மெண்ட் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஹெச்ஆர்எம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் 2021 பேர் மாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து கேள்வி கேட்கலாம். இன்னொன்று என்னன்னா எந்த துறை கண்ட்ரோல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் வரும். உதாரணத்துக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, நம்ம படிக்கிறோம் டிஎன்பிஎஸ்சி இருக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சி எந்த துறைக்கு கீழே வரும்னு பார்த்தோம்னா இந்த ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். அப்புறம் ஆர்டிஐ பெட்டிஷன் போடுறோம்ல, ரைட் டு இன்ஃபர்மேஷன், இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனும் ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் வரும். சரியா? அப்புறம் அதே மாதிரி ஐடி அப்படிங்கிறது ஒரு புது டிபார்ட்மெண்ட், 1998 வந்தது, அவ்வளவு புதுசு இல்லை. அப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்துறை, இவங்க கண்ட்ரோல்ல தான் எல்காட் வர்றாங்க, டிஎன்இஜிஏ வர்றாங்க, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. ரைட்? ஸோ இப்போ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.